வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இந்த பதிவில் யோனி பொருத்தம் எப்படி பார்க்க வேண்டும், திருமணத்திற்கு முக்கியமான பொருத்தமா இது என்பதை பற்றி இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். திருமணத்திற்காக பார்க்கப்படுகின்ற 10 பொருத்தங்களில் மிக முக்கியமான பொருத்தங்களில் யோனி பொருத்தமும் ஒன்று. கணவன் மனைவி இருவருடைய அந்யோன்யமான ஒரு வாழ்க்கை, அவர்களுடைய அன்பு, பரஸ்பரமாக இருவரும் நடந்து கொள்கின்ற அந்த இல்லற வாழ்க்கை, இவற்றை பற்றி ஒரு ஜாதகத்தில் கணிப்பதற்கு முன்பாக யோனி பொருத்தம் இருந்தால் இந்த பொருத்தங்கள் நிச்சயமாக அவர்களுக்குள் இருக்கும் என்பதை தான் இந்த 10 பொருத்தங்களில் யோனி பொருத்தத்தையும் முக்கியமான பொருத்தமாக வைத்திருந்தார்கள். யோனி பொருத்தத்தை எப்படி தெரிந்து கொள்வது? இப்போ நீங்கள் நேரில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. யோனி பொருத்தம், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு விலங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும். அது ஆணா பெண்ணா என்றும் குறிப்பிட்டிருப்பார்கள். அதை வைத்துதான் இந்த யோனி பொருத்தத்தை கணக்கிட வேண்டும். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் எடுத்துக்கிட்டா அது ஆண் குதிரை, குதிரை வகையை சேர்ந்தது ஆண் குதிரை. இதே பெண்ணாக இருந்தால் சதய நட்சத்திரம் பெண் குதிரை. இப்படிதான் அடுத்தது பரணி ரேவதி, இரண்டும் யானை இனத்தை சேர்ந்த யோனிகள். பூசம் கார்த்திகை ஆடு இனத்தை சேர்ந்தது. ரோகிணி மிருகசீஷம் பாம்பினத்தை சேர்ந்தது. மூலம் திருவாதிரை நாய் இனத்தை சேர்ந்த யோனிகள். ஆயில்யம் புனர்பூசம் பூனை இனத்தை சேர்ந்தது. மகம் பூரம் எலி இனத்தை சேர்ந்தவை. உத்திரம் உத்திரட்டாதி பசு இனத்தை சேர்ந்தது. சுவாதி ஹஸ்தம் எருமை இனத்தை சேர்ந்தது. விசாகம் சித்திரை புலி இனத்தை சேர்ந்தது. கேட்டை அனுஷம் மான் இனத்தை சேர்ந்தது. பூராடம் திருவோணம் குரங்கினத்தை சேர்ந்தது. பூரட்டாதி அவிட்டம் சிங்கம் இனத்தை சேர்ந்தது. உத்திராடம் கீரி இனத்தை சேர்ந்தது. என மொத்தம் 27 நட்சத்திரங்கள். அப்படி 2 ஒவ்வொரு விலங்குக்கும் பங்கிட்டு வருகின்ற பொழுது இந்த உத்திராட நட்சத்திரம் கீரினத்தை சேர்ந்ததாக இருக்கிறது. வேறு ஒரு நட்சத்திரம் அதற்கு பொருந்தவில்லை. ஒரு நட்சத்திரம் ஒரு விலங்கு அப்படின்னு குறிச்சிருக்காங்க. இதில் ஆண் பெண் அப்படின்னு குறிச்சிருக்காங்க இல்லையா? இதில் இந்த முதல் அட்டவணையில் வருகின்ற இந்த நட்சத்திரங்கள் அனைத்துமே ஆண் என்ற விலங்காக இருக்கும். அதே மாதிரி அடுத்ததாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்துமே பெண் நட்சத்திரங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த குதிரை ஆண் குதிரை அஸ்வினி, பெண் குதிரை சதயம். அதே மாதிரி ஆண் யானை பரணி, பெண் யானை ரேவதி. ஆடு ஆண் ஆடு பூசம், பெண் ஆடு கிருத்திகை. இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களுமே ஆண் பெண் என்று 2 வகையாக பிரித்திருக்கின்றார்கள். சரி, இப்போ எந்த நட்சத்திரங்களுக்கு எந்த நட்சத்திரங்கள் பொருந்தாது அப்படின்னு பார்க்கலாம். பகை விலங்கு. இப்போ 2 நட்சத்திரங்கள் பொருந்துமா பொருந்தாதான்னு பார்க்குற இந்த யோனி பொருத்தத்தில் இந்த விலங்கு பொருத்தமா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒன்றுக்கு பகையாக இருக்கக்கூடாது. இப்போது பசுவாக இருந்தால் புலி பகை, பாம்புக்கு கீரி பகை, யானைக்கு சிங்கம் பகை, குரங்குக்கு ஆடு பகை, மான் அப்படின்னா நாய் பகை, எலியாக இருந்தால் பூனை பகை, குதிரைக்கு எருமை பகை. பகை விலங்குகள் எதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ எப்படி பொருத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு விலங்குக்கு ஒரு விலங்கு மட்டும்தான் பகை, அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இயற்கையாக பார்க்கின்ற பொழுது ஒரு விலங்கு பல விலங்குகளுக்கு பகையாக செயல்படும். இப்போ உதாரணத்திற்கு பாம்பை எடுத்துக்கலாம். பாம்பு எந்த விலங்கோடு சேர்த்து வச்சாலும் பொருந்தாத ஒரு விலங்கு இல்லையா? பாம்பு எல்லாரையும் தான் கடிக்கும். அப்போது பாம்பு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய ரோகிணி மிருகசீஷம் இவங்க 2 பேருக்கும் மட்டும்தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், மற்ற எந்த நட்சத்திரம் பொருந்தாது அப்படின்னு சொன்னால் அது ஜோதிட விதியே கிடையாது. ஜோதிட விதியை மட்டும் நீங்கள் யோனி பொருத்தத்தில் வைத்து சரிபார்த்து திருமணத்தை செய்யுங்கள். தேவையில்லாமல் நீங்கள் இயற்கையாகவே பார்க்கின்ற விஷயங்களை வச்சுக்கிட்டு
இல்லை இந்த விலங்கு வந்து எல்லாத்துக்கும் பொருந்தலையே அப்படின்ற மாதிரி சில பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. முக்கியமாக இந்த பூரட்டாதியில் பிறந்திருக்கின்றவர்களுக்கு மற்ற விலங்குகளை திருமணம் செய்து வைக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா பூரட்டாதி என்பது சிங்கம். அதனால் இந்த எருமை, பசு போன்ற விலங்குகளை திருமணம் செய்து வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு விலங்குக்கு மற்றொரு விலங்கு மட்டும்தான் பகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்குற விஷயங்களை வச்சுக்கிட்டு அப்போ எருமைக்கும் சிங்கத்துக்கும் திருமணம் செய்து வச்சா, பொண்ணு சிங்கமாக இருந்தால் பையன் வந்து எருமையாக இருக்கான், அப்போ வந்து 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா வாழ்க்கையில் பொண்ணு வந்து எல்லா விஷயத்துலேயும் வசதியாக இருப்பா, பையன் வந்து மட்டமாக இருப்பான். அதனால் எப்படி திருமண வாழ்க்கையை செஞ்சு வைக்கிறது, நம்ம பையன் வந்து அவளுக்கு கீழ்ப்பணிந்து போவான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. உண்மையில் இது வந்து பொருத்தம் மட்டும்தான். யோனி பொருத்தம் என்பது ஒரு ஜாதகத்தை ஆராய்வதற்கு முன்பாக பார்க்கப்படுகின்ற ஒரு பொருத்தம். யோனி பொருத்தம் இருக்கின்றதா அப்படின்னா, இருவருமே ஒரே விலங்காக இருந்தால் சிறப்பான உத்தமமான பொருத்தம். 2 பேருமே வந்து ஒரே விலங்கு, 2 பேருமே யானை, பொண்ணு பரணியாக இருக்கா, பையன் ரேவதியாக இருக்கான், 2 பேருமே வந்து யானை இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் உத்தமமான பொருத்தம் உடையது இந்த யோனி பொருத்தம். 2 நட்சத்திரங்களுக்குரிய மிருகங்கள் பகை விலங்காக இருக்கக்கூடாது. பகை இல்லாத மற்ற விலங்குகளை இணைக்கலாம். இது அடுத்த விதி. 3ஆவதாக, இப்போ ஆண் வந்து ஆண் விலங்காகவே இருக்கார், பெண் வந்து பகை இல்லாத மற்றொரு ஆண் விலங்காக இருந்தால் பொருத்தலாமா, யோனி பொருத்தம் என்பது உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருவருமே பகை இல்லாத ஆண் விலங்குகளாக இருந்தால் திருமணம் செய்யலாம், தவறில்லை. உத்தமமான பொருத்தம் இல்லை என்றாலும் மத்தியம பொருத்தம் உண்டு. அதே மாதிரி பகை இல்லாத 2 பெண் விலங்குகள் கொண்ட ஆண் பெண் இருவரையும் திருமணத்தில் இணைக்கலாம். யோனி பொருத்தம் என்பது உண்டு. அடுத்து சிலருக்கு வரக்கூடிய சந்தேகம், இது எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. பையன் வந்து ஆண் விலங்கா இல்லை பெண் விலங்கா இருக்கார், பொண்ணு வந்து ஆண் விலங்காக இருக்கிறாள், அப்போ திருமணம் செஞ்சு வைக்கலாமா, இல்லை செய்யக்கூடாது, யோனி பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பகை விலங்கு மட்டும் பாருங்கள் போதும். ஆணா பெண்ணா இருவரும் வந்து யார் வந்து தலைமைக்கு வருவாங்க, இல்லை யார் வந்து கீழே போயிடுவாங்கன்ற மாதிரிலாம் கிடையாது. இந்த யோனி பொருத்தம் என்பது 10 பொருத்தங்களில் ஒன்று. பகை இல்லாத விலங்குகளை திருமணத்தில் இணைக்கலாம், தவறில்லை. அது மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.